இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்ட்ல இருந்ததுங்க. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நார்த் சைடில் நடந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக நார்த் சைடில் இது நம்ம சென்னையில் நடந்த வீடியோங்க. தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் நடந்த வீடியோ. நம்ம தாம்பரம் ஸ்டேஷன்ல உள்ள இருக்கிற வீடியோ இது. தாம்பரம் ஸ்டேஷன் சார்ந்து இருக்கிற ஒரு பிளேஸ்ல நடந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கும். இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கார் போயிட்டு இருக்கும். உள்ள வந்து லேடிஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு மெயில் வாய்ஸும் கேட்கும். அவங்க ஆக்சுவலாக லேடிஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஃபேமிலியா போயிட்டு இருக்காங்க. அதுல போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு கார் வந்து டக்குன்னு போயிட்டு அந்த காரை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு கட்சி கொடி இருக்கு. அந்த கொடியை வந்து மென்ஷன் பண்ணி எல்லாருமே அரசியலா ரீசெண்டா ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த காரை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இறங்கி ஒடியாறாங்க. ஒரு பையன் வந்து இறங்கி ஒடியாரான். ஒடியந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காரை வந்து நிறுத்த சொல்லி கேட்கறான். அவங்க வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நிறுத்தாம என்ன பண்றாங்கன்னா வேகமா போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சேசிங் வந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். நடந்து சைட்ல போய் அதுக்கப்புறம் தான் அந்த காரை வந்து மடக்கி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்குங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு உடனே அந்த கார் எதுவுமே நடக்காம ஒரு காரை வந்து மடக்கி நிறுத்துற மாதிரி அது எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த வீடியோ தெரியல. இந்த வீடியோ இருக்கிறத மட்டும் வச்சு மட்டும் இல்ல நான் சொல்றது ஒரு அசம்ஷன் தான். அதை வச்சு மட்டும் நம்ம முடிவுக்கு வர முடியாது. நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க எடுக்கிறது முடிவு கரெக்டா இருக்கும். அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கார்ல வந்து பிளாக் பண்றாங்க. அந்த பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்காங்க இல்லைங்களா, ஒருத்த வந்து ஓடிய டிரைவரை தான் வந்து இப்படி தட்டி டிரைவர் கிட்ட தான் ஏதோ இது பண்ற மாதிரி போனா, டிரைவர்கிட்ட தான் பண்ண போனா. அந்த வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்ல வந்து திரும்ப ஒரு வீடியோ தான் வந்துருந்துச்சுங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வந்திருந்தது. இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா. இந்த வீடியோக்கு அடுத்து பார்ட் 2 செகண்ட் வீடியோ வந்து வந்திருக்கு. என்னன்னா இப்போ அந்த வீடியோலயே அந்த கார் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு போற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு யாருக்குன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணுங்க, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அவங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கால் பண்ணும்போது திரும்ப ஓரமா நிப்பாட்டி இந்த மாதிரி சொல்லும்போது திரும்பி அந்த கார் சேஸ் ஆகிட்டு வருது. இவங்க வீட்டுக்கிட்ட போனதுக்கு அப்புறமா அங்க வீட்டுக்கு வெளியவும் வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வெளியவும் அவங்க வந்துட்டு நிறுத்தி இறங்குங்க கீழே அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த பசங்க கூப்பிடுறானுங்க. எதுக்கு கூப்பிடுறானுங்க அது எல்லாமே வந்து இந்த வீடியோல இவங்க எதுவும் சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எதுவும் சரக்குலாம் அடிக்கல, ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல. நாங்கள் ஃபேமிலியாக டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு காரை மறிச்சு இவங்க எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறானுங்க அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிங்க இது ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருவோம். அந்த வீடியோ பற்றி சொல்லி முடிச்சிருவோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க மேலேருந்து ஆள் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் வந்து இந்த பசங்க கார் திறக்க முடியாது, டோர் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து டிரைவரும் வந்து கார் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பசங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களாம். மக்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் அவங்கள எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டா அதில் முதல்கட்ட விசாரணையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க காரை வந்து இடிச்சிட்டாவதாகவும், இடிச்சதுக்காக இவங்க சைடு போட்டு அந்த காரை மறித்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்காக இவங்க காரை நிப்பாட்டினதாகவும் தான் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம போலீஸ் சைட்லேருந்து இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் இப்படி தான் சொல்லியிருக்காங்களாம். அவங்க வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட காரில் அவங்க சைடில் மோதிட்டாங்க, அதனால தான் அவங்க காரை வந்து நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்களாம் மோதலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க மோதினாங்க அதனால தான் நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே சரி நான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு அரசியலாக மாற்றி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஒரு பசங்க இது ஒரு பகல்ல நடந்திருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. இதே சம்பவத்தை ஒரு பகல்ல வந்து கார்ல சைட்ல இடிச்சிட்டாங்க, அப்ப சேஸ் பண்ணிட்டு போயிருந்தா ஓகேவா? அப்ப வந்து இது எதுவும் பிரச்சனையா இருந்திருக்காதா? இல்ல அந்த பசங்க வந்து கேட்டதுதான் பிரச்சனையா? பொண்ணுங்க அப்ப எது வேணா பண்ணலாம், அப்ப கார்ல இடிச்சிட்டு போறது எது வேணா பண்ணலாம், அதை போய் வந்து இவங்க கேட்கவே கூடாதா அப்படிங்கிறதா ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கு. அது நைட் டைம்ல நடந்தது தான் இன்னும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. இது பகல நடந்திருந்தா இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா கூட முடிஞ்சிருக்கலாம். நம்ம பேசுறது எல்லாமே ஒரு அசம்ஷனா தான் இருக்கும். இது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பா எதனால என்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம எதனாலும் முடிவு பண்ண முடியும். அதனால நம்மளே எதுவும் ஒன்று அரசியலாக்கவும் கூடாது, நம்மளே வந்து மாற்றி பேசக்கூடாது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, இவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. எதுவுமே வந்து நம்மளா ஒரு அசம்ஷன் பண்ணக்கூடாது. எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் பண்ணி காட்டினேன். அந்த மாதிரி அசம்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? இவங்க வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க, இதனால தான் ஆச்சு, இவங்களுக்கு ஆச்சு மாதிரியெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லைங்களா? அரசியலாக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. காமனாக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் கரெக்டாக சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுனாலும் கண்டிப்பாக பேசுவோம். நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் பேசுவோம், யாருக்கும் சப்போர்ட்டாக பேச மாட்டோம்.
கண்டிப்பா அது இன்வெஸ்டிகேஷன் ஆயிட்டு இவங்க சைடு தான் தப்புன்னு வந்துச்சுன்னா அதையும் நம்ம இன்னொரு வீடியோவா மேக் பண்ணி கண்டிப்பா போடுவோம். இது மாதிரியான லைவ் ஈவென்ட்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.